ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கமாண்ட் வழியாவே நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசில இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோல நாம இன்ஸ்டால் பண்ண கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை எப்படி கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கமாண்ட்ஸ் மூலியமாவே நம்மளுடைய விண்டோஸ் 11 பிசில இருந்து அன்இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்லக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு தெளிவா வந்து புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விண்டோஸ் 11ல கீழே சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதில் போயிட்டு சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். இந்த கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு சின்ன பாப்அப் விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். அதில் எஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ண முடியாது அப்படின்றதுனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற மோடில் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டோட ஃபாண்ட் சைஸ் வந்து சின்னதா இருக்கிறதுனால நான் கொடுக்கக்கூடிய கமாண்ட் எல்லாம் உங்களுக்கு வீடியோல கிளியரா வந்து தெரியாது. அதனால இங்க இருக்கக்கூடிய ஃபாண்ட் சைஸ் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை நம்மளுடைய பிசில இருந்து அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிசில கிட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க ஜஸ்ட் கிட் ஸ்பேஸ் ஐஃபன் வெர்ஷன் அப்படின்ற கிட் வெர்ஷனை செக் பண்றதுக்கான கமாண்டை வந்து கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இந்த மாதிரி கிட் சாஃப்ட்வேரோட வெர்ஷன் வந்து காட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய பிசில கிட் அப்படின்ற சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம எப்படி அன்இன்ஸ்டால் பண்றது ப்ராப்பரா அப்படின்னு பார்க்கலாம். அன்இன்ஸ்டால் பண்றதுக்கு நம்ம வின்கெட் அப்படின்ற விண்டோஸ் பேக்கேஜ் மேனேஜர் தான் யூஸ் பண்ண போறோம். வின்கெட் ஸ்பேஸ் அன்இன்ஸ்டால் ஸ்பேஸ் ஐஃபன் ஐடி ஸ்பேஸ் கிட் டாட் கிட் 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 அப்படின்ற இந்த ரெண்டு வேர்டில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டரான ஜி வந்து கேப்ஸ்ல வந்து இருக்கணும். கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க. இந்த கமாண்டை கரெக்டாக டைப் பண்ணதுக்கு அப்புறம் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்ட்ரி கீ வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிட் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். அன்இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால் அப்படின்னு மெசேஜ் வந்து வந்துடும். இப்போ முன்ன கொடுத்த கிட் வெர்ஷனுக்கான கமாண்டை டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வரும். முன்ன வந்த மாதிரி கிட் சாஃப்ட்வேரோட வெர்ஷன் வந்து காட்டாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய பிசில இருந்து கிட் சாஃப்ட்வேர் வந்து ஃபுல்லா அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட்டோம். அவ்வளவுதான். சிம்பிளா ஈஸியா நீங்க இந்த மாதிரி கிட் அப்படின்ற சாஃப்ட்வேரை உங்களுடைய பிசில இருந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கமாண்ட் வழியாவே உங்களால அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.